தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. எங்கும் கலப்படம், எதிலும் கலப்படம். எது கலப்படம் இல்லாதது? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆர்கானிக்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாம் ஆர்கானிக் பொருளா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. ரீசண்டாக இப்போது ஒரு 3-4 வருஷமாக வந்து செக்கு எண்ணெய் பயன்படுத்தணும், அதாவது கொரோனாக்கு அப்புறமா செக்கு எண்ணெய் பயன்படுத்தணும், நம்ம நாட்டு வகை காய்கறிகள் பயிர்கள் எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நிறைய விழிப்புணர்வு வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஆர்கானிக் ஷாப்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? அந்த ஆர்கானிக்கு அப்படிங்கிற பேர் போட்டாலே அது ஆர்கானிக் ஆயிடுதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் மக்களே உஷாராருங்க, அது அப்படி கிடையாது. அந்த ஆர்கானிக்குங்கிற பேரை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. சரிங்களா? அதில் நம்ம எல்லாருமே ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். எல்லாருமே ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஆர்கானிக் எல்லாமே ஆர்கானிக் பேஸில் போகணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு நம்ம உணவு பழக்கங்களை மாற்றிக்கிட்டே வரோம். எப்படி நம்ம உணவு பழக்கங்களை மாற்றுறோம் அப்படின்னா, திடீர்னு ஒரு பாரம்பரிய அரிசி வகைகளுக்கு போகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கும். எதுக்காக அப்படின்னா, இனி வர்றவங்க நோய் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப நல்ல விஷயம் உண்மையாலுமே. அதில் ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, நம்ம சிறுதானிய உணவில் போகும்போது 2 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. இதில் ஒன்று நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆர்கானிக் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது, ஹைப்ரிடுங்கிறது எங்கேருந்து வந்தது? நீங்கள் நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ நம்ம ஆர்கானிக்குன்னு தேடுறதுனால நல்ல மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்க அவங்க பொருளையவே இது ஆர்கானிக்கு அப்படின்னு சொல்லி தரம் பிரிக்கிறாங்க, இது ஹைப்ரிடு அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்த்திங்கன்னா உண்மையாக ஆர்கானிக்காக எதுவுமே கிடையாதுங்க. 100% ஆர்கானிக் பொருள்னு எதுவுமே கிடையாதுங்க. நேம் வச்சுக்கலாம் ஆர்கானிக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் 0.0% நம்மளுக்கு ஏதோ ஒரு கலர் மாறாமல் இருக்க, பூச்சி வராமல் இருக்க, ஏதோ ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணி தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இது உண்மை. சரிங்களா? இதுதான் ப்ராக்டிக்கலாக இருக்கிற உண்மை. இன்னொன்று, நம்ம அப்புறம் இப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களே, நம்ம எப்படிங்க நம்மளை பார்த்துக்கிறது அப்படின்னா, விலை ஜாஸ்தி கொடுத்து வாங்கினா தான் அது நல்ல பொருள்னு கிடையாதுங்க. மலிவாக ஒரு நார்மல் கடைகளில் போய் வாங்குங்க, ஹோல்சேல் கடைகளில் வாங்குங்க, அங்கே வச்சுருப்பாங்க. உண்மையிலே நம்ம மக்கள் என்ன தெரியுங்களா பண்ணுறோம்? நம்மளோட மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா, வாங்கினோன்னே அப்படியே ப்ராசஸ் பண்ணிடணும். நம்ம இப்போ ஒரு கடையிலேருந்து ஒரு பருப்பு, ஒரு சிறுதானியம் ஏதாவது வாங்கிட்டு வர்றோன்னா, அதில் குருணை கல் எதுவுமே பார்க்குறதில்ல. அப்படியே கொட்டி அப்படியே நம்ம சமைச்சிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளோட சூழ்நிலைகளும் இப்போ அப்படி தான் இருக்குது, குறை சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலுமே நீங்கள் நார்மலான கடைகளில், இப்போ ஹோல்சேல் கடையில் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் தூசி குப்பையெல்லாம் இருக்க தாங்க செய்யும். அதுதான் கெமிக்கல் இல்லாமல் வர்ற பொருள். அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ அது க்ளீனாக இருக்குது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களெல்லாம் அப்படின்னா, அது ப்ராசஸ் போகுங்க. க்ளீனுன்னா நம்ம அந்த காலத்து மாதிரியெல்லாம் முறம் வச்சு புடச்சிட்டு ஜல்லடை வச்சு ஜலிச்சிட்டெல்லாம் இப்போ யாருக்குமே அதுக்கு டைம் இல்லைங்க. அப்போ கெமிக்கல் இல்லாமல் ஜல்லடை வச்சு ஜலிப்போம். முறத்தில் தான் போட்டு புடச்சி க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு யாருக்குமே டைமிங் இல்லைங்கிறனால மிஷின்ஸ் வந்துருச்சு.
அது ஏகப்பட்ட மிஷின்ஸ் இருக்குங்க அதுக்கு ப்ராசஸ் பண்ணுறக்கு. கல் பிரிக்கிறதுக்கு தனியாக, சைஸ் வாரியாக பிரிக்கிறதுக்கு தனியாக, இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. சரிங்களா? அப்போது அந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு சத்துக்கள் நம்மளுக்கு குறையும். நம்ம வந்து இன்றைக்கி ஹைஜீனிக்கு க்ளீனுன்னு போயிட்டுருக்கோம். ஆனால் எந்த அளவுக்கு அது ப்ராடக்ட் க்ளீனாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சத்துக்கள் வந்து குறையும். எல்லா சத்துக்களுமே வந்து குறைஞ்சிரும். அது சும்மா சக்கை தான் நம்ம சாப்பிட்றது. சரிங்க. அப்புறம் இந்த சிறுதானியத்தை நோக்கி நம்ம பயணிச்சுட்ருக்கோம் இல்லைங்களா இப்போது. அவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான தகவலுங்க. என்ன அப்படின்னா, எடுத்தோடனே நம்ம வந்து சிறுதானியம் வந்து எடுக்கும்போது நம்ம டைஜஸ்ட் ஆகிறது சிரமங்க. சிறுதானியங்கள் எல்லாம் வந்து திட உணவுகள். அதாவது நம்ம முன்னோர்களெல்லாம் வந்து 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. 3 வேளை சாப்பாடே கிடையாதுங்க அப்போது. 2 வேளை மேக்ஸிமம் 1 வேளை தான். அப்போ அவங்களுக்கு பொழுதுக்கும் வேலை செய்யும்போது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பசி தாங்கக்கூடிய உணவாக வந்து சிறுதானியத்தை வச்சுருந்தாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வந்து இப்போ உடல் உழைப்பு இருக்கா அப்படின்னா கேள்விக்குறி தான். எல்லா சிஸ்டமில் எல்லாமே வந்து நம்ம கையில், மொபைலில், லேப்டாப்பில் தான் வந்து மேக்ஸிமம் எல்லா பீப்புளும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உடல் உழைப்பு வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து திடீர்னு நான் ஆர்கானிக் போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சிறுதானியம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்காதுங்க. நீங்கள் நல்லா இந்த ஆடியோ கேட்குறவங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 20-25 வருஷமாக வந்து நம்மளுக்கு இந்த உணவில் வந்து பழகிருச்சு. நம்ம சாதா அரிசி பருப்பு, நம்ம ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்றோம், எல்லா ஜங்க் ஃபுட்ஸும் சாப்பிட்றோம். இதுக்கு தான் வந்து நம்ம உடம்பு வந்து பழகிருக்கு. இந்த பொருளை ஜீரணிக்கக்கூடிய சக்தி, இதில் உருவாகிற பாக்டீரியாஸ் தான் நம்ம உடம்பு வந்து பழகிருக்கு. இப்போ வந்து புதுசாக ஹெவியாக நீங்கள் 3 நேரமுமே நான் ஆர்கானிக்காக போகிறேன் அப்படின்னு சிறுதானியம் எடுத்துக்கும்போது நம்ம குடலெல்லாம் வந்து ஏற்றுக்காதுங்க அதையே. சரிங்களா? இதை ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ சிறுதானியம் எடுக்கவே கூடாதா நாங்கள் அப்படின்னா அப்படி இல்லைங்க. சிறுதானியம் எடுங்க. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது காலையில் நேரம் கஞ்சியாக எடுங்க. சாதமாவோ களியாவோ எடுத்துக்காதீங்க. கஞ்சியாக தண்ணி மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது ½ டம்ளர் கொடுங்க. வயசானவங்களா இருந்தால் ½ டம்ளர் கொடுங்க. குழந்தைங்களா இருந்தால் 1 டம்ளர் கொடுங்க. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் சிறுதானிய ஃபுட்டு எடுக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் சிறுதானிய ஃபுட்டு 3 வேளையும் எடுக்காதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் ஜூஸ் குடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஜூஸ், 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஜூஸ். கேட்டால் டயட் ஜூஸ் அப்படிம்பாங்க. நான் சாப்பிட்றதே இல்லைங்க அப்படிம்பாங்க. அப்படி குடிக்கிறது ரொம்ப தப்புங்க. என்னங்க உலகமே ஜூஸ் குடிக்க சொல்லுது, நீங்கள் என்ன ஜூஸ் குடித்தா தப்புங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. பழங்கள் வந்து நம்மளுக்கு சாப்பிட சொன்னாங்க. அதுக்கு டைம் இல்லாமல் தான் நம்ம வந்து ஜூஸ் எடுத்துக்கிறோம். அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பழமாக சாப்பிடும்போது ஆப்பிள் ஆகட்டும், ஆரஞ்சு ஆகட்டும், கொய்யாவாகட்டும், அதை கட் பண்ணியோ பல்லில் கடிச்சோ சாப்பிடுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மென்று சாப்பிடும்போது நம்ம வாயில் அந்த உமிழ்நீரோடு வந்து நம்ம முழுங்கும்போது அந்த சத்துக்கள் அப்படியே கிடைக்குங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஜூஸாக குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ 1 டம்ளர் ஜூஸுக்கு நம்ம எவ்வளோ பழம் போடுவோம்? ஆரஞ்சு நல்ல ஒரு மீடியமான சைஸாக இருந்தால் ஒரு 4 ஆரஞ்சு பழம் போட்டால் தான் 1 டம்ளர் ஜூஸ் வரும். ஒரு 100லேருந்து 150 ml ஜூஸ் வரும். சரிங்களா? 200 ml ஜூஸுன்னு வைங்க. அப்போ 4 பழம் சாப்பிட்ணும். 4 பழத்தோட ஜூஸ் பிழிஞ்சால் தான் 1 டம்ளர் ஜூஸ் வரும். அப்போ நம்ம பழமாக சாப்பிடும்போது 4 பழம் சாப்பிட மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழமாக எடுத்துக்கும்போது நம்ம 4 பழம் எடுத்துக்க மாட்டோம். 1 பழம் தான் சாப்பிடுவோம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லான்னு வச்சுருவோம்.
அப்போ அந்த ஒரு பழத்தோட சுகர் லெவல் போகும்போது நம்மளுக்கு சத்தாக மாறும். இப்போ இந்த நீங்கள் ஜூஸாக குடிக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, அந்த 4 பழத்தோட ஜூஸ் குடிக்கும்போது அதோட சுகர் லெவல் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கங்க. அதனால் ஜூஸாக குடிக்கிறவங்க வயசானவங்க பரவாயில்ல, ஜூஸாக குடிங்க. ஆனால் நல்லா மென்று சாப்பிடக்கூடியவங்க பழமாக சாப்பிடுங்க. பழமாக சாப்பிட்டா தான் வந்து அதோட சத்துக்கள் வந்து முழுமையாக நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான தகவல் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.